நம்முடைய தாய் தந்தையாக கடவுளாலும் நம் ஆண்டவரை கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதம் ஊற்று காரணமாக இருக்கிற அன்பின் நல்லாதவரே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் உடைய திருமணத்தை வந்து உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உண்மை தொழுது கொள்ளவும், எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உங்களுடைய மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இப்பொழுது எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு என்று நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய ஆவியார் வழியாக திருமறையின் மறைவுகளை விளங்கிக் கொள்ள எனக்கு ஆற்றல் அளிக்கிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு நற்செய்தியோடு 10ஆம் பிரிவு திருவசனங்கள் 24 தொடங்கி 31 வரை அடங்கிய திருவசனங்களை நாம் படிக்க அனைவரும் வேண்டிலிருந்து கவனமாக கேட்போம். இயேசு சொன்னதாவது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயர் செபு என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் இருப்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். வேதத்திற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படிக்க கேட்ட திருமறை பாடங்கள், நற்செய்தி பாடம் இவற்றின் வழியாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்த முற்படுகின்ற, கற்பிக்க முற்படுகின்ற செய்தி: அஞ்சாதீர்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். Fear not, only believe என்ற கருப்பொருளை கொண்டுதான் இந்த நாளின் அருளுரை பகுதி அமைந்திருக்கின்றது. இந்த கருப்பொருளின் வழியாக இந்த நாளிலே படிக்க கேட்ட திருமறை பாடங்களை
ஒன்றிணைத்து பார்த்து ஒரு செய்தியை நாம் விலகிக் கொள்ள முற்படுவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்கள். Fear not, only believe. அஞ்சாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோன்றுகிறது? திருச்செவிக்கும் இந்த வார்த்தைக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கிறது. என்ன அது? அறக்காரணத்தின் திருச்செவியுடைய கருப்பொருளே இதுதான். Fear not, only believe. நம்முடைய அறக்காரணத்தின் சேர்ச்சியுடைய அந்த லோகோ இருக்கு இல்லையா, அந்த லோகோக்குள்ள இருக்கிற படம் என்னது? சீடர்கள், ஆண்டவர் இயேசு எல்லாரும் ஒரு படகிலே ஏறி செல்வார்கள். அப்போது சீடர்கள் அலறுவார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு எழுப்புகின்ற போது காற்றையும் கடலையும் அமர்த்திவிட்டு சீடர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பயப்படாதிருங்கள், துணிவோடு இருங்கள் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கும். இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி, ஆண்டவர் இயேசு சீடர்களை இரண்டு பேராக பிரித்து கிராமங்களுக்குள்ளே ஊழியத்தை செய்யும்படிக்கு அவர்களை திருப்பொழிவு செய்து கமிஷன் கொடுத்து என்ன பண்றாரு? அனுப்புறாரு. ஆர்டினேஷன் இல்ல, கமிஷன். ஆர்டினேஷன் திருச்சபையில 1000 மாத்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கமிஷன் அப்படி கிடையாது. ஒரு ஆசிரியரை பணி நியமன ஆணை கொடுத்து பள்ளியிலே போய் தாளாளர் மூலமாக அல்லது அங்கிருக்கிற உள்ளூர்ல இருக்கிற ஆயர் மூலமாக ஒரு ஜெபம் செய்து அவர்களை பணி அமர்த்தி முதல்ல அட்டனன்ஸ்ல கையெழுத்து போட வைக்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது? கமிஷன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயர் பணி தான் உசக்தியானது, மற்ற பணிகள் எல்லாமே அதெல்லாம் ஒரு பெரிய வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை போதகத்துல என்ன பண்ணிடுறோம்? மக்களுக்கு கற்பித்தரும். மக்கள் அதிகம் என்ன பண்றாங்க? நம்புறாங்க. ஏன்னா ஐயர் சொல்லிக்கிட்டாருன்னா தெய்வ வாக்கு அப்படின்னு நம்புவதனாலே ஐயரை மதிக்கணும். ஆனா கடவுளா கொண்டாட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதுதான் முதல் செய்தியே. Fear not, only believe. திருச்சபைக்குள்ளாக வருகிற போது போதகர்களை கண்டோ திருச்சபையுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்களை கண்டோ பயப்படுகின்ற வேலையை முதல்ல விட்டுவிட வேண்டும். கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். கடவுளுக்கு பயப்படுவதில் தான் நம்முடைய உண்மையான விசுவாசத்தின் மதிப்பீடு என்ன என்பது தெரியும். கடவுள் ஒருவர் தான் பேராற்றல் மிக்கவராக இருக்கிறார். ஆனால் விசுவாச கூட்டம் என்ன செய்யுது? தனக்கு ஒருத்தர் வேலை போட்டு கொடுத்துட்டாருன்னா அவர் தான் பேராற்றல் மிக்கவர் என்று நினைக்கிற ஒரு அவலமான சூழல் திருச்சபையிலே இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே அது தெரியும் இல்லையா? அன்றைய காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த போது ஆண்டவர் இயேசுக்கும் தலைமை ஆசாரியருக்கும் அவர் கீழாக இருக்கின்ற சனகரின் சங்கம், அந்த எருசலேம் ஆலயத்தை புத்தகமாக கொண்டு ஒரு மாபெரும் சமய ஆதிக்கம் இருந்தது. அந்த சமய ஆதிக்கத்தை ஆண்டவர் இயேசு நேரடியாக போய் எதிர்க்கவில்லை. மாறாக மக்களுக்கு சமயம் என்றால் என்ன, யூத சமயத்திற்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளே எது கடவுளை மையப்படுத்திய நம்பிக்கை, எதெல்லாம் மனித அதிகாரங்களாலே திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு மக்களுக்கு எடுத்து காட்டினார். எளிமையான மக்கள் இந்த சமய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் கடவுளுடைய அவதாரமே. நம்ம நாட்டின் பிரதமர் சொல்றாரு, நானே பரமாத்மாவுடைய வடிவமா இருக்கிறேன், எனக்கு பயாலஜிக்கலா பிறப்பு என்பது இல்லைன்ற. நம்ம தானே இப்படி ஒரு முறை அதிகாரத்துக்கு 2 முறை அதிகாரத்திலிருந்து 3ஆவது முறை அதிகாரத்துக்கு வந்ததும் தன்னை கடவுளாகவே
பிரகடனம் பண்ணுகின்ற மனிதர்கள் நிறைந்த சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் தான் சமய அதிகாரங்களாக இருக்கட்டும், சமூகத்தின் அதிகாரங்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே நம்மை போல சராசரி மனிதர்கள் தான். ஆண்டவர் சீடர்களை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நான் உங்களை என்னுடைய பணியாளர்கள் என்று சொல்லல, உங்களை என்னுடைய நண்பர்கள் என்கிறேன், உங்களில் ஒருவன் தான் நான். அதுதான் தலைவனுக்கும் சீடனுக்கும் இருக்கின்ற உறவு. வழிகாட்டுகின்ற இடத்திலே ஒரு தலைவர் இருப்பார், ஆனால் உறவிலே எப்பொழுதுமே ஒரு சமத்துவம் கடைபிடிக்கப்படும். இது ஆண்டவர் இயேசுவுடைய அணுகுமுறை, வழிகாட்டுதல். ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டுமானால் அதிலே தலைவனுக்கும் தொண்டர்களுக்குமான உறவு எப்படி இருக்கணும்னா, பொறுப்பு யார்கிட்ட இருக்கலாம், ஆனா பழகுகின்ற விதத்திலே நான் சொல்வதைத்தான் நீங்க செய்யணும்ன்ற எண்ணம் தலைவனுக்குள்ளே இருக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் கலந்து பேசி முடிவெடுத்து கன்சென்சுவல் ரெசல்யூஷன், எல்லாரும் பேசி ஒரு கருத்து உரிமைக்குள்ளாக வந்து எடுக்கிற முடிவு இல்ல, அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. அந்த முடிவு கண்டிப்பாக வெற்றியிலே போய் முடியும். அதை விடுத்து தலைவர் நான் சொல்றதான் கேட்கணும், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த இயக்கம் வெல்லாது இல்லையா? இப்படிப்பட்ட சூழலே அந்த சமய ஆதிக்கம் நிறைந்த அன்றைய யூத சமயத்திலே சீடர்கள் போய் கிராமங்கள் தோறும் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அறிவிக்க ஆண்டவர் இயேசு அனுப்பி இருக்கிறார். அவர் போய் கிராமங்களிலே ஊழியத்தை செய்கிறார்கள். அப்படி ஊழியம் செய்து சில இடங்களில் இருந்து திரும்பி வருகிறார்கள். அதனால்தான் அனுப்பும் போதே என்ன சொல்லி அனுப்புறாரு, நீங்கள் கிராமத்துக்குள்ள போங்க, உங்களை ஒரு ஊர்ல ஏற்றுக்காம போயிட்டாங்கன்னா உங்களுடைய காலனியில இருக்கிற தூசியை உதவிட்டு வாங்க. தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு நான் செய்கின்ற தீர்ப்பு சோதோம் குமாராவுக்கு நேரிட்டதை போல இருக்கும். ஏனென்றால் கடவுளுடைய சிக்ஷைகளையும் கடவுளுடைய வழிநடத்துதல்களையும் கடவுளுடைய கட்டளைகளையும் கடைபிடிக்க ஏற்க அவர்கள் மனதில்லாது இருக்கிறபடினாலே அவர்களுக்கு நான் அளிக்கின்ற தீர்ப்பு சோதோம் குமாராவுக்கு அளிக்கப்பட்டது போல் இருக்கும் என்பதை 11ஆம் அதிகாரத்துல படிப்போம். ஆக சீடர்கள் போய் ஊழியத்தை செய்து ஃபீட்பேக்கா வந்து ஆண்டவர் இயேசுவிடத்துல இப்படி எல்லாம் இருக்குதுயா அப்படின்னு சொல்லுகிற போது அங்கேதான் நிறைய துன்புறுத்தல்கள் இருப்பதாக ஆண்டவரத்துல வந்து என்ன பண்றாங்க, எங்களை அசிங்கமா பேசுறாங்க, எங்களை எல்லாம் பிசாசு பிடிச்சவன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு சீடர்கள் சொல்றாரு, உங்களை மாத்திரமா சொல்றான், என்னையே அப்படிதான் சொல்றான். அதனால நீங்க அந்த வார்த்தைகளுக்கு கலங்க வேண்டாம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை, கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகம் கொடுக்கின்ற நிந்தைகளையும் அவமானங்களையும் பொறுமையோடு சகித்து விடுதலையை அறிவிக்கின்ற பணியை மாத்திரம் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் என்கின்ற ஒரு உந்துதலை ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். சீடர்களுக்கு சொல்லுகின்ற போது உங்களிலே நீங்கள் பெரியவர் என்றும் சிறியவர் என்றும் பார்க்காதீங்க. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இயேசு ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிற போது நான் முன்னே சொன்னது போல பொறுப்புகள் வெவ்வேறு பொறுப்புல இருக்கலாம். ஆனால் பணி செய்கின்ற போது சகோதரத்துவ உணர்வோடு இருக்க வேண்டும். நான் பெரியவன் நீ சின்னவன் என்ற எண்ணங்கள் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அந்த இயக்கம் வளரவே வளராது, அந்த இயக்கம் அழிந்து போகும். அப்போ சீடன் தன்னுடைய குருவை விட ஒரு மாணவன் ஆசிரியரை விட மேலவனாக இருக்க முடியாது. சில நேரங்களில் வகுப்பறையிலே ஆசிரியர் கேட்கின்ற கேள்விகளுக்கு மாணவர்கள் தான் பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்றதுனால அவன் வாய்க்கிறாங்க. அப்படி ஒரு எண்ணத்தை அவர்கிட்ட விதித்தால் அது அளவுக்கு மிஞ்சின வாழ்வதிலாக மாறி அவன் தானாகவே தன்னை அழித்துக் கொள்வதற்கு அது பாராட்டணும். பிள்ளைகள் புத்திசாலிகளா இருந்தால் பாராட்டுவது என்று அவசியம். ஆனா வாத்தியாரை விட வந்து அறிவா இருக்கிறான்னு சொல்லி ஒரு மாணவனை யாராவது பாராட்டினார், அது அந்த மாணவனை அடிக்கப் போகிறது என்பதை அந்த மாணவனுக்கு உணர்த்த வேண்டும். பல நேரங்களில் பெற்றோர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும், என் புள்ள வந்து வாத்தியாருக்கு பாடம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள்.
அந்த பிள்ளைங்க கடைசியா பார்த்தனாக்க அது பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்காது. ஏன்னா அது பிஞ்சிலே பயிர்த்து பிஞ்சிலே விதம் இருந்தேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விதமான நிலைக்கு அது போய்விடும். உழைக்கின்ற உழைப்பு ஞானத்தின் அளவுக்கு ஏற்ப பாராட்டுதல் என்பது அவசியம். ஆனால் எந்த மாணவனும் ஆசிரியரோட மேலானவன் கிடையாது. அப்போ குருவை விட சீடனும் மேலானவனாக இருக்க முடியாது. ஆனால் தேறினவன் எவனும் தன் குருவை போல இருக்கிறான். நல்ல மாணவன் தன்னுடைய ஆசிரியரை இன்ஸ்பயர் பண்ணி இருந்தா தன்னுடைய ஆசிரியரை போலவே இருப்பான். அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், நல்ல ஆசிரியர் நல்லதை கற்பிக்கின்ற போது அந்த மாணவன் தன்னுடைய ஆசிரியரை உற்று கவனித்து ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனிக்கிற போது அவன் தன் ஆசிரியரை போலவே தேறினவனாக இருப்பான். இது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற போது உங்களுக்குள்ளே பெரியவர் சிறியவர் என்ற எண்ணம் வேண்டாம், ஆனால் என் வார்த்தையின்படி என்னை போலவே நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் உண்மையாகவே என்னை விட பெரிய காரியங்களையும் செய்ய முடியும் என்று சீடர்களை மோட்டிவேட் பண்ணுகிறார். என்னை விட நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. அப்படி சொல்லுவதனால ஒரு மகிமை கிடைக்குது இல்ல, அந்த மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளும் போது ஒன்றை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். என்னன்னா, உங்களுக்கு நேரிட போகின்ற துன்பங்கள் உங்கள் தலைவர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது எனக்கு நேரிட துன்பத்தை விட அதிகமாக இருக்கும். அதற்கு உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். ஆகவே மகிமையும் பாடுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது. இப்போ கடவுளுடைய மகிமையிலே நாம் பங்கேற்க வேண்டுமானால் கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி போதிக்கின்ற போது இந்த உலகம் நம்மை அவதூறாக பேசும். இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் என்னன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள், எனவேதான் கடவுள் அவங்களை தெரிவு செய்து வைத்திருக்கிறாரா. ஒரு தேர்தலில் தோற்று போயிட்டாக்க அவங்க எல்லாம் பெரும் பாவிகள், அவங்களெல்லாம் நீதிமன்றம் கிடையாது, அவங்கெல்லாம் நீதியே கிடையாது, அவங்களாம் ஒண்ணுமே இல்லை என்று கற்பிக்கப்படுகின்ற சூழல். தேர்தலில் வெற்றி பெற்றாலும் பரமாத்மா பேராற்றல் மிக்கவர்கள், அவர்கள் தான் கடவுளுடைய அவதாரங்கள், அவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு என்று எண்ணக்கூடிய திணிப்பை மனிதர்கள் மூலமாக பலவீனமான மக்கள் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை திணித்து அதை இந்த சமூகத்திலும் திருச்சபையிலும் கற்பிக்கின்ற வேலையைத்தான் சமய அதிகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் சொல்லுகின்ற எச்சரிக்கையும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவருக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். இன்னைக்கு திருச்சபை இருக்கிற சூழல், சமூகத்தில் இருக்கிற சூழல், அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகின்ற போது நம்மை பழி வாங்குவார்கள், நம்முடைய குடும்பத்தை சிதைப்பார்கள், உறவுகளை பிரித்து விடுவார்கள் என்கின்ற அச்சத்திலே இருக்கக்கூடிய சூழல் தான் விசுவாசிகளிடத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் சமய அதிகாரத்தின் மூலமாக ஒடுக்கப்படுகின்ற சீடர்களுக்கும் இறை மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தம், சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீர்கள், உடலையும் ஆத்மாவையும் என்றென்றைக்குமான வாழ்வுக்கு வழிநடத்துகின்றவர் அல்லது அழிவுக்குள்ளே தள்ளுகின்றவருக்கு என்ன பண்ணலாம், பயப்பட வேண்டும். பொருள் என்ன, கடவுள் அழிக்கின்றவர் என்பது பொருள் அல்ல, மாறாக அவருக்கு நாம் பயந்து நடந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். மனித அதிகாரங்களுக்கு அஞ்சி கடவுளின் கட்டளைகளை புறந்தள்ளுகின்ற மக்களாக இருக்கக்கூடாது. எரேமியா இறைவாக்கின் நூல் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள் நாம் படித்து பார்த்தோம்னால் அங்கே 2 விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். மனிதர் மீது நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன். அடுத்தது ஆண்டவர் சொல்றார், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். இதுதான் 2 விதமான மனிதர்கள். அப்போ மனித அதிகாரங்களுக்கு பயந்து
கடவுளின் கட்டளைகளை மறந்து மனிதர்களிடையே தெய்வமாக பார்க்கின்ற மனிதர்கள், விசுவாசிகள் சபிக்கப்பட்டவர். நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், அதிகாரத்தில் இருக்கிற மனிதனை நாம் கொண்டாடுகிறவர்களாக, அவர்களையே பணிந்து கொள்ளுகின்றவர்களாக, அவர்கள்தான் தங்களுடைய தெய்வம் போல புரிந்து செயல்படுகின்ற மக்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை ஆணித்தரமாக இந்த திருவசனத்தில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்ட மனிதன் தான் பாக்கியவான். அவன் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் படிக்கிறான் இல்லையா, அது போல நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அதிலே தியானமாயிருக்கிற மனிதன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருந்து தப்பாலும் கனி கொடுப்பான். எல்லா காலத்திலும் கனி கொடுக்கின்ற மரத்தை போல இருப்பார். எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. எப்பொழுதும் கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாளுடைய திருமறை பகுதிகளுக்குள்ளாக வருகின்ற போது சங்கீதம் 122 இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் பல்வேறு நாடுகளிலே சிதறி இருந்த போது கிமு 5ஆம் நூற்றாண்டிலே, கிமு 6ஆம் நூற்றாண்டில் தான் அவர்கள் விடுதலை ஆகின்றார்கள். அந்த காலங்களில் தான் இந்த பில்கிரிம் சாங்ஸ் திருப்பயண திருப்பாடல்கள் என்பது 120 130 வரைக்கும் இருக்கின்றன. இந்த திருப்பாடல்களை கோயிலுக்கு போறோம் இல்லையா, யாத்திரை புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்கின்ற போது பாடுகின்ற பாடல்களிலே ஒரு பாடல் தான் இந்த பாடல். கர்த்தருடைய ஆலயத்தில் போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்ன போது நான் மன மகிழ்ச்சியா இருந்த பாட்டையை தான் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருந்து பயணத்தை வாங்க கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா மன மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்போ அந்த மக்கள் இதுவரைக்கும் சிறையிருப்பில் இருந்தார்கள். சிறையிருப்பில் இருந்த காலங்களிலே அவர்கள் எதிர்பார்த்த ஒரே விஷயம், நாங்கள் எங்கள் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்த அந்த பாலும் தேயும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே ஒரு இடமா இருக்கிற எருசலேமிலே போய் அந்த ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே சுதந்திரம் அடைகின்ற போது, அப்போ பாபிலோன் சிறையிருப்பிலே அவர்கள் இருந்தாலும் அந்த அரசனுக்கு பயப்படவில்லை, கடவுளுக்கு தான் பயந்தார்கள். விக்கிரக ஆராதனை செய்வதை அவர்கள் வெறுத்தார்கள். கடவுளுக்கு வழிபாடு செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஏன் வந்ததுன்னா, ஏற்கனவே அவர்கள் விக்கிரக வழிபாடு செய்து தண்டிக்கப்பட்டதனால்தான் பாபிலோன் சிறையிருப்புக்கு வந்தார்கள். இப்பொழுது மனம் திரும்பி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆகவே கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இஸ்ரேல் யூத மக்களுக்குள்ளே வந்தது என்பதைத்தான் இந்த திருப்பாடல் வழியாக இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனித அதிகாரங்கள், மனிதர்களுடைய இந்த பிற சமய மக்களுடைய நம்பிக்கைகள், வழிபாடுகள், அவருடைய ஆதிக்கங்களை பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு அஞ்சுவோம், சிலை வழிபாடுகளை வெறுப்போம். ஆட்சியாளர்கள் தங்களுடைய சிலைகளை நிறுவி அதை வழிபடுங்கள் என்று சொன்ன போது யூத மக்கள் என்ன பண்ணல, வழிபடல. நேபுகாத்நேச்சாருடைய சிலையை தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் வழிபடவில்லை. கடவுளுக்கு மாத்திரமே பயந்தது. எங்கள் முற்பிதாக்களின் கடவுள் எங்களை காத்து கொண்டாலும் காக்க தவறி போனாலும் நாங்கள் அவர் ஒருவரைத்தான் ஆராதிப்போம். அந்த துணிவு நமக்கு இருக்க வேண்டும். சிங்க கெவியிலே போடக்கூடிய நிலைகள் வந்தாலும், நெருப்பிலே சுட்டெரிக்கப்படுவதற்கு போடக்கூடிய நிலைகள் வந்தாலும், மனித அதிகாரங்களாலே நாம் பழிவாங்குவதற்கு உட்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலான நிலைகள் வந்தாலும் நாம் ஆண்டவர் ஒருவருக்கே அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை தான் இந்த திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் இப்போது கானான் நாட்டிலே வந்துவிட்டீர்கள். நீங்கள் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அதனுடைய எசன்ஸ் என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீர்களுக்கு உண்டான ஒப்பாய் இருக்கிறவருக்கு நிகரான யாதொரு சுரூபத்தையாவது விக்கிரகத்தையாவது செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். இப்போ சிலை வழிபாடு செய்யக்கூடாது, வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடாது. கடவுளாக நான் என்கின்ற மோசேயினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை மனதிலே வைத்து பிற சமய மக்களினுடைய கலாச்சாரத்துக்கு பயப்பட வேண்டாம். அவருடைய சமய நம்பிக்கைகளை பார்த்து பயப்பட வேண்டியது, அவைகளை கடைபிடிக்க கூடாது. அவருடைய நம்பிக்கை, அவருடைய மொராலிட்டி எல்லாம் நமக்கு ஒத்து வராது. நமக்கான ஒரு மொராலிட்டி இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பது நமக்கு நேர்ந்து விடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதன்படி நாம் நடக்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சிலை வழிபாடு செய்யக்கூடாது. பிற சமய மக்களுடைய நம்பிக்கைகள், சடங்குகள் இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் செல்வம் வேணும், பதவி வேணும், தங்கள் பிள்ளைகளை கூட என்ன பண்ணுவாங்க, பலியிடுவார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது என்று மோசேயின் மூலமாக சொல்லப்பட்டது, யோசுவாவின் மூலமாக உணர்த்தப்படுகிறது. இவற்றையெல்லாம் மீறினதினால்தான் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பிலே போனார்கள். ஆகவே பிற சமய மக்களுடைய நம்பிக்கைகள், அவருடைய கலாச்சாரங்கள், அவருடைய சிலை வழிபாடு, சூரியனை வணங்குதல், சந்திரனை வணங்குதல் போன்ற செயல்களை எல்லாம் நாம் அறவே புறக்கணிக்க வேண்டும். அவற்றை கடைபிடிக்க கூடாது என்கின்ற கட்டளை நாம் மனதில் கொண்டு கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே நமக்கு அறனும் கேடகமும் பலமும் நம்பிக்கையுமாக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதை சொன்ன பிறகுதான் தன்னுடைய முதிர் வயதிலே மரணப்படுக்கையிலிருந்து யோசுவா என்ன சொல்றாரு, நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் அது உங்களுக்கு உண்டான அறிவு கொண்டு வரும். ஆனால் நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி கடைசியான எச்சரிப்பை யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறதை யோசுவா 24:15 நாம் படிக்கின்றோம். ஆகவே இந்த கட்டளையிலே மனதில் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு மாத்திரமே அஞ்சுவோம். பிற சமய அதிகாரங்கள், சமூகத்தினுடைய அதிகாரங்கள் எதற்குமே நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மரணமே ஆனாலும் கிறிஸ்துவுக்கு உகந்து, கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் சிலுவை சுமந்து அவருக்காக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதன் வழியாக இந்த உலகத்திலே அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களை பாவத்திலிருந்தும் சமூகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்க வேண்டிய பணி நமக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் 14ஆம் பிரிவு 8 முதல் 20 வசனங்களே வருகின்ற போது இன்றைக்கு திருச்சபையிலே தான் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க, லிக்கவோனியா என்கிற நாட்டில போயிட்டு அங்கிருக்கின்ற கிராமங்களிலே கிராம ஊழியம் செய்கிறார்கள். அப்பொழுது லீஸ்திரா என்ற நகரத்திலே இருக்கின்ற ஒரு மனிதன் பிறவியிலிருந்து நடக்க முடியாதவனா இருக்கிறார். பெரலிட்டி, இளம் பிள்ளை வாதத்தினாலே அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையிலே அவன் நற்செய்தியை கூர்ந்து கவனிக்கிறான். பவுலுடைய பிரசங்கத்தை கூர்ந்து கவனித்து இயேசு என்ற பெயரை கேட்ட போது, எனக்கு இவர்களாலே ஒரு சுகத்தை கொடுக்க முடியும், ஆண்டவர் இயேசுவாலே ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உடையவனாக அவன் கண்களிலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆண்டவர் மீதுவான விசுவாசம் அவனிடத்திலே இருப்பதை பவுல் உணர்ந்து, இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, போதகராக இருக்கிறான், விசுவாசிகளுடைய கண்களை பார்த்து அவனுடைய கண்களில் இருக்கின்ற தேடல் என்ன என்பதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கத்தே கிடையாது. கண்ண முடிவு கடிவர மாட்டின மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பதும் கிடையாது, கவனிப்பதும் கிடையாது. என்னுடைய தேவை என்ன என்பதை மற்றவர்களுக்கு வந்து இன்சிஸ்ட் திணித்து விட்டு நாம் பாட்டு என்ன பண்றோம், போய் தேர்தல் பிரச்சாரத்தில் வர்றோம், என்ன பண்றோம், ஐயாவுக்கு வாக்கு போடுங்க சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், போயிடுவேன். உங்களுக்கு என்னமா தேவை, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்க ஊருக்கு என்ன வேணும், உங்களுடைய சபைக்கு என்ன வேணும், அதை நானு செய்யறேன். இதுக்கு முன்னால நீ என்ன செஞ்ச அப்படின்ற கேள்வியும்
நம்ம கேட்க தவறு. ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம், அதை ஏன் போய் நம்ம கேட்பானு இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்ப இங்கே பர்னபாவும் பவுலும் ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தை செய்கிறார்கள். சுகவீனமாயிருக்கிறவங்களை பார்த்து என்னிடத்துல எதுவுமே கிடையாது, இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார். அந்த மனிதன் சுகத்தை பெற்றுக்கொண்டார். சுகத்தை பெற்றதை பார்த்தவர் என்ன பண்ணாங்க? அந்த எதிர்கிற ஒரு கோயில், அந்த கோயில் என்ன கோயில்? என்ன கோயில்? அங்க 2 பேர் இருக்கு பாருங்க, ஜூபிட்டர், மெர்க்குரி. அது தமிழ் என்ன தெரியுங்களா? புதன் கோள், வியாழன் கோள். மெர்க்குரி அண்ட் ஜூபிட்டர் என்பது புதன் கோளையும் வியாழன் கோளையும் குறிக்கும். அப்ப புதன் கோளையும் வியாழன் கோளையும் இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து என்ன பண்றாங்க, ஊருக்கு ஒரு கோயில் இருக்குது இல்ல, நம்ம இங்க பிரசங்க மேல இருந்து அந்த பேர்லாம் சொல்ல இல்லையா? அந்த பகவான் இந்த பகவான் சொல்றோம் இல்லையா? அப்போ கிரகங்களை சாமியாக வணங்குகின்ற மக்கள் வாழ்கின்ற சூழல் இந்தியாவிலே இருக்கிறது. அது போலதான் அன்றைக்கு அங்கே ஜூபிட்டர், மெர்க்குரி என்கின்ற கடவுளை வழிபட்டு அதற்கு சிலை வடிவம் கொடுத்து அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிற சாமியாரு இங்கே பிறவியிலே இருந்து நடக்க முடியாத 7 நடந்ததை பார்த்து, அடடா நம்ம இங்க சிலைக்கு வந்து வழிபாடு நடத்திக்கிறோம், தோபாரா இங்க வந்துக்கிறாங்க தெய்வம்ட்டு என்ன பண்றாங்க? அங்க செய்ய வேண்டிய அந்த பூஜை, அந்த புனஸ்காரங்கள், அந்த சடங்குகளை எல்லாம் அப்படியே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் செய்வதற்காக அங்கிருந்து இங்கே வருகிறார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க? மாலை ஏத்துருவாங்க, கால்வை ஏத்துருவாங்க, ஐயா போடுங்க, காலில் வந்து தண்ணி மஞ்சள் தண்ணி ஊத்துங்க, மேலத்தை அடிங்க, நடக்குது இல்ல சபையில. ஆனா பவுலும் பர்னபாவும் அப்படி பண்ணல. தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, மக்களே உங்களை போல நாங்கள் சராசரியான மக்கள், உங்களை விட ஒரு படியும் நாங்கள் மேலானவர்கள் கிடையாது. உங்களுக்கு எப்படி இறப்பு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, பிறப்பு விதிக்கப்பட்டதோ, அதே போலதான் எங்களுக்கும் பிறப்பும் இறப்பும் விதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை விட நாங்கள் மேலானவர்கள் கிடையாது. நீங்கள் இப்படி எங்களை கடவுளுக்கு இணையாக பார்க்கின்ற இந்த செயலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று அந்த மக்களை எச்சரிக்கைப்படுத்துகிறார்கள். அப்படி மக்களை எச்சரிக்கைப்படுத்துவதன் வழியாக தங்களுடைய ஆத்மாவை அவர்கள் காத்துக் கொள்கிறார்கள். ஐயோ இப்படிப்பட்ட செயலை செய்து உங்களையும் அழித்து எங்களையும் அழித்து விடாதீர்கள், எங்களை கடவுளாக பார்க்கிற செயலை செய்யாதீர்கள், தவறான ஒரு அணுகுமுறையை இங்கே உருவாக்காதீங்க என்று சொல்லி கடவுளுக்கு பயந்து தங்களை சராசரியான மனிதர்கள் என்பதை அந்த மக்களுக்கு தங்களை பிரகடனப்படுத்தினார். நம்ம என்ன செய்யறோம்னா, வெளியூர்ல இருந்து வரும்போது ஹெட்மாஸ்டருக்கு போன் பண்ணி, எனக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது, இந்த ஜூஸ் குடிக்க மாட்டேன், இந்த மாலை தான் வாங்கணும், இந்த சாலை தான் போடணும்னு செய்யணும். அதுல ஹெட்மாஸ்டருடைய பொருளாதாரம் எவ்வளவு செலவாகுன்றது நம்ம அதை பத்தி கவலைப்படுத்த கிடையாது. போட்டோ எடுக்கணும், விளம்பரப்படுத்தணும், நான் திரும்பி பதவிக்கு வரணும், தவிர அவர்களுடைய தேவை என்ன? அவர்களை கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக வழிநடத்துகிறேனா? கடவுளை மக்களை தூண்டுகிறேனா, வழிநடத்துகிறேனா? ஒரு ஊழியராக, ஒரு ஆயராக நான் இறை மக்களை கடவுளை வழிபட செய்கிறேனா, என்னை வழிபட செய்கிறேனா? என்னை வழிபட செய்கின்ற வேலையை நான் கற்றுக் கொடுத்தால் நானும் அழிந்து போவேன், அதற்கு காரணமாக இறை மக்களும் அழிந்து போவார். உங்களை விட அங்கதான் எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு வருகிற தண்டனை தீர்ப்பை விட எனக்கு அதிகமா தண்டனை தீர்ப்பு இருக்கு. ஏன்னா கற்பிக்கிற இடத்துல இருப்பதால ஒழுக்கத்தை நம்ம கற்பிக்காம போயிட்டோம்னா அதனால் வருகின்ற தண்டனை அதிகமா இருக்கும். எனக்கு அருமையான விஷயம். இதைதான் ஆண்டவர் சீடர்களுக்கு கற்பித்திருக்கிறார். இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லுகின்ற கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதை நீங்கள் கற்றாலும், மற்றவர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. Go and read and refer.
வசனத்தை படிங்க, ஒப்பிட்டு பாருங்க. ஐயா சொன்னாரு, வசனம் தான் சொல்லுங்க. ஒப்பிட்டு பார்த்து நடமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். யார் எதை கற்பித்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை மாத்திரம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாம் கடைபிடிப்போமே ஆனால் நாம் நிலைவாழ்வுக்குள்ளே செல்லுவோம். அல்லது நம்முடைய அதிகாரத்தினர்களுக்கு பயன்படுவோம். ஒரு சாமியார் ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஒரு பெரிய மடத்தினுடைய அதிபர், ஏங்க லட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்ல, சமமா கொடுக்கணும் இல்ல, லட்டு கொடுக்கணும் எங்களுக்கு தான் கிடையாது. பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். பார்த்துருக்கணும்ல, அந்த மாதிரி விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்மளாலதான் செய்யணும். அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு அவருடைய அனுகிரகத்தை நாடுகிறோமே தவிர கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுகின்ற போதகர்களாகவும் விசுவாசிகளாகவும் நாம் இல்லை என்கின்ற நிதர்சனமான உண்மையை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வைத்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே நம்ம கொடுக்கின்ற ஆண்டவரை சொல்லுகின்ற வாக்கு தத்துவமும் எச்சரிப்பும் என்னவென்றால், அதிகாரத்திற்கு மனிதர்களுக்கு அஞ்சுகிறாய் இராமல் கடவுளுக்கு மாத்திரமே அஞ்சுங்கள். பழி வாங்குவாங்க, பயப்படாதீங்க. அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் பயப்படுவாங்க, பழி வாங்குவாங்க. அதிகாரத்தை தெரிவிக்கணும்னா யாரையுமே பழி வாங்க முடியாது. உங்கள் மீது அதிகாரம் செலுத்துவது வாழ்வதற்காகத்தானே தவிர பழி வாங்குவதற்கும் தூங்குவதற்கு வாழ்வதாக இருக்குமே. ஆனால் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் அளிப்பார். அதற்கு நாம் உடல் ஒத்து போனால் நம்மையும் ஆண்டவர் அழித்து போவார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் செய்தி. சரீரத்தை மாத்திர கொள்ளுகளுக்கு நம்மை பழிவாங்க நினைக்கின்ற அதிகாரத்திற்கு பயப்படாமல் நம்முடைய ஆத்மாவை காக்க வல்லவராயிருக்கிற ஆண்டவருக்கு மாத்திரமே அஞ்சுகின்ற மக்களாய் இருப்பதற்கு இந்த நாளிலே நம்மை நாம் ஒத்துக்கொடுப்போம். ஆகவே கடவுளுக்கு அஞ்சி நடப்போம், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். மனித அதிகாரங்களுக்கு அஞ்சி நடக்கின்றவராக அல்ல, ஆண்டவர் ஒருவருக்கே அஞ்சுவோம். உலோசையர் 1:15-20 பவுல் சொல்லுகிற போது எல்லா அதிகாரங்களையும் உண்டாக்கினார், எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர் அவர். ஆகவே இந்த உலகத்தின் துன்பங்கள், இந்த உலகத்தின் பாடுகளுக்கு அஞ்சுகிற மக்களாக இராமல் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே அஞ்சி நடக்கின்ற மக்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். சகல ஆற்றலும் நிறைந்தவர் அவர், அனைத்து ஆற்றலும் நிறைந்தவர் அவர். ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, God is the God of all things. எல்லாவற்றையும் உடைய படைப்பின் காரணம் God is only the Almighty God. அவர் ஒருவரே சர்வ வல்லமை உடையவர். ஏற்சடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பது பொருள். கடவுள் மாற்றம்தான் பேராற்றல் மிக்கவர். வேறு எந்த அதிகாரத்திற்கு எந்த மனிதனும் பேராற்றல் மிக்கவர்கள் கிடையாது என்கின்ற நிதர்சனமான உண்மைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம். அப்படி செய்வதின் வழியாக நாம் கடவுளுக்கு மகிமையை செலுத்துகின்ற மக்களாக இருப்போம். மனிதனுக்கு மகிமை செலுத்தி மனிதரை நாம் புகழ்ச்சி செய்து கடவுளை நிந்திக்கின்ற, கடவுளுடைய மகிமையை கொள்ளையாடுகின்றவர்களுக்கு நாம் உடல் கொண்டு போகின்ற விசுவாசங்களாக இருக்கக்கூடாது என்பதை மனதிலே வைத்து கிறிஸ்துவுக்காக முகம் சுமக்கவும் சிலுவை சுமக்கவும் கடவுளுக்கு மாத்திரமே மகிமை கொண்டு வர முற்படுகின்ற போது ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார். நமக்கு கூட அப்படிப்பட்ட பாடல் வரும். ஆனாலும் கடவுளை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்துகின்ற விசுவாசிகளாக, போதகர்களாக, ஊழியர்களாக, ஆசிரியர்களாக, தலைமை ஆசிரியர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்து நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த மனித அதிகாரத்திலிருந்து பழிவாங்கும் எண்ணமுடைய மக்களுக்கு நம்மை விடுதலையாக்கவும், நம்மை காக்கவும், நம்மை மீட்கவும், நம்மை ரட்சிக்கவும் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த யூதர்கள் சமய அதிகாரத்தினுடைய கைப்பாவைகளாக, கைப்புலிகளாக இருந்த யூதர்கள் பவுலை அடித்து துன்புறுத்தி குற்றுயிராய் போட்டார்கள். ஆனாலும் கடவுள் அவருக்கு சக மனிதனை கொடுத்து, அவருக்கு மூலமான சுகத்தை கொடுத்து மீண்டுமாக அவர் போய் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். நாம் எங்க போனாலும் கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவார். அவர் நமக்கு ஆற்றல் அளிப்பார். அவர் நம்மை வழி நடத்துவார். ஆகவே கடவுளின் மீது மாற்றத்தை நம்பிக்கை வைப்போம். கடவுளுடைய உண்மை செய்தவர்களாக இருப்போம். கடவுளுடைய அரசை இந்த மண்ணுலகிலே
கட்டுவதற்கான நீதியுள்ள பணியாளர்களாக, உண்மையுள்ள பணியாளர்களாக, ஒழுக்கமுள்ள பணியாளர்களாக இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி காப்பவராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருமணங்களை வந்து நாங்கள் உண்மை தோல்வி கொண்டு பாராட்டின தயவுக்காக இறக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நாங்கள் உங்களுடைய கருத்திலே தாய்த்து ஒப்புவிக்கிறோம். Do not fear, only believe என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். பயப்படாதிருங்கள், துணிவோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பின்பற்றி நடந்து உமக்கு மாத்திரமே நாங்கள் மகிமையை கொண்டு வருகின்ற மக்களாக இருக்க எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய பற்றுறுதி, எங்களுடைய செயல்பாடு எல்லாவற்றினுடைய கருத்துக்கு ஒப்புகிறோம். ஆவியாளர் வழியாக எங்களை ஆற்றுப்படுத்தி காத்துக் கொள்கிறார்கள். துதிகன மகிமையாக கொள்கை செய்கிறோம். இயேசுவின் மூலமாக செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியாருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிக்கும் மாணவர்களுக்கு உடன்படிக்கும் உணவும் ஐக்கியமும் இன்னும் என்றும் எல்லா காலம் நீடித்து நிலைத்திருந்து வயதை காப்பனவாக. ஆமென்.